அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கஜேந்திரன் ஆவடியிலிருந்து. என்னுடைய அன்பு நண்பரும் மூத்த சகோதரருமாகிய திரு ராமன் மணி அவர்கள் என்னிடம் சில நாட்களுக்கு முன்பு ஒரு கருத்தை பரிமாறிக்கொண்டார். அவர் கூறிய கருத்து என்னவென்றால், நாம் வந்து நடைமுறை வாழ்க்கையில் ஒரு இறந்தவர் வீட்டுக்கு போகிறோன்னு சொன்னால், இறப்பு ச விஷயத்துக்கு போகிறோன்னு சொன்னால் மாலை வாங்கிட்டு போவோம். மாலை வாங்கிட்டு போகும்போது அந்த மாலையை பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் அவங்கவங்களுடைய அந்த வசதிக்கு தகுந்த மாதிரி வாங்கிட்டு போவாங்க. ஒரு சிலர் நார்மலாவே வந்து ஒரு சின்ன மாலை வாங்குனாவே ரூ. 150 ஆயிடும். ஒரு நல்ல பெரிய மாலை வாங்குனோம்னா ஒரு 500, 600. அத விட பெருசா கம்பீரமா வாங்குனோம்னா ஒரு ரூ. 1000. இப்போ வந்து அவங்க வாங்கிட்டு வரவங்க அவங்கவங்க வசதிக்கு தகுந்த மாரி அவங்க வாங்கிட்டு வருவாங்க. அதில பார்த்தீங்கன்னா, அந்த மாலை வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மேல வந்து அங்க வைக்க முடியாது. அது மேல. அதாவது அது மாலையே நெறைய செஞ்சு மலை மேல குவிஞ்சிருக்கும். பார்த்தீங்கன்னா, அ அந்த ஒரு 1/2 அன் ஹவர், 1 ஹவருக்குள்ள பார்த்தீங்கன்னா, மலை மேல குவிஞ்சிரும். அது வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் வந்து இப்போ அந்த இறந்தவர் பாடி மேல கூட அது டச் ஆவுறதில்ல மாலை. ஐஸ் பெட்டியில தான் வைக்கிறது வழக்கமாயிடுச்சு. எல்லா இதுவும் இறந்தவருடைய சடலமும் வந்து ஐஸ் பெட்டியில வைக்கிறது ஒரு ஒரு வழக்கமாக்கிட்டாங்க இப்போ. அதனால அந்த இறந்தவர் மேல உடம்பு மேல கூட அந்த மாலை படுறதில்ல. அந்த ஐஸ் பெட்டி மேல தான் படுது. அதுவும் வந்து குறிப்பிட்ட ஒரு ஒரு 10, 15 நிமிஷம் கூட இருக்கறதில்ல. உடனே எடுத்து எடுத்து சைடுல வச்சுருவாங்க, அந்த மாலைய. அப்போ வந்து அது இறந்தவருடைய சடலத்த வந்து ஈமச்சடங்கு பண்றதுக்காக கொண்டு போம்போது, அந்த மாலைய வந்து வழியெங்கும் வந்து பிச்சு பிச்சு போடுவாங்க. நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அது அத்தன மாலையும் வந்து பிச்சு பிச்சு ரோட்ல போடும்போது, பார்த்தீங்கன்னா, ஒண்ணு ரோடெல்லாம் மாலையா இருக்கும். கால்ல மிதிப்படும். அந்த பூ மாலை வந்து ஒரு சில நிமிடங்களுக்கு முன்பு வரைக்கும் வந்து மாலையா இருந்தது. அதுக்கப்புறம் கால்ல மிதிப்படுற ஒரு பொருளா மாறிடுச்சு. ஒரு வேஸ்ட்டான பொருளா மாறிடுச்சு அது. அப்படின்ற மாரி அவரு சொன்னாரு என்கிட்ட. சரி சார், இது வந்து வழக்கத்தில நடக்கிறது தானே. இதுக்கு போய் நம்ம என்ன சார் பண்ண முடியும்?" அப்படின்னா. "அப்படி இல்லைங்க. இது வந்து மேக்ஸிமம் நம்போ பேசப் போறது வந்து ஒரு மிடில் கிளாஸ் அண்டு வறுமை கோட்டுக்கு கீழ இருக்கிறவங்கள பத்தி தான் பேசப் போறோம். அவங்க வீட்ல ஒரு இறப்பு நடக்கும்போது, அந்த செலவ வந்து அவங்க மேனேஜ் பண்றதுக்கு சில பேர் சிரமப்படுவாங்க. ஒரு சில பேர் சிரமப்படுவாங்க. அந்த செலவ மேனேஜ் பண்றதுக்காக. அந்த மாரி டைம்ல நம்போ மாலை வாங்கிட்டு போறதுக்கு பதிலா, ஒரு கவர்ல பணம் அத மொய் வைக்கிற மாரி, ஒரு கவர்ல வந்து பணத்த கொண்டு போயிட்டு, இப்போ பணம்னு சொல்லிட்டு குடுக்க ஆரம்பிச்சோம்னா, யாரும் ரூ. 100 தரப்போறதில்ல. மாலைன்னா 100, 150க்கு வந்துடுது மினிமம் மாலை. ஆனா மொய்ன்னு சொல்லிட்டு நம்போ வைக்கும்போது, நம்ம மனசு வந்து ரூ. 500க்கு மேல தான் யோசனை பண்ணும் நம்ப. அப்படி பார்க்கும்போது, அந்த இறந்தவரு வீட்டுக்கு, அந்த இறந்தவருடைய அந்த குடும்பத்தாருக்கு, நம்ப குடுக்குற அந்த மொய் பணம் வந்து ஒரு அந்த டைம்ல ஒரு பெரிய உதவியா இருக்கும். பேருதவியா இருக்கும். அந்த டைம்ல அவங்க அந்த செலவ வந்து மேனேஜ் பண்றதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். ஆ அப்படின்னு சொன்னாரு என்கிட்ட. நான் சொன்னேன், "சார் இது எப்படி சார் நடைமுறையில சாத்தியமாகும்? யாரும் ஏத்துக்குவாங்களான்னு?" ஏத்துக்கிறாங்களோ இல்லையோ, இத வந்து நம்போ சமூக வலைத்தளத்தில நம்போ ஒரு விழிப்புணர்வு கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னாரு. அதாவது அவரு சொல்ற கருத்து பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன் அப்போ வந்து, "சார் ஒரு சில பேர் ஏத்துக்குவாங்க, ஒரு சில பேர் ஏத்துக்க மாட்டாங்க சார் ஒரு குடும்பத்தாருன்னு." "இல்ல ஏத்துக்காதவங்களுக்கிட்ட நம்ம சொல்லி புரிய வைக்கணும். அதாவது நீங்க பணம் வாங்குறதுக்கு சங்கோஜப்பட்டீங்கன்னா கூட, அந்த பணத்த வந்து நீங்க வாங்கி, நீங்க வந்து எவ்வளோ பணம் சேருதோ, அத வந்து ஒரு முதியோர் இல்லத்துக்கோ, ஒரு அனாதை விடுதிக்கோ, நீங்க அந்த பணத்த நீங்க குடுத்தீங்கன்னா, இறந்தவருடைய ஆன்மா சாந்தி அடையும். இறந்தவருடைய ஆன்மா சாந்தி அடையும். அதனால வந்து நீங்க பணத்த வேண்டான்னு சொல்லாதீங்க. வாங்கிக்கங்க. வாங்கிட்டு அந்த பணத்த நீங்க இந்த மாரி செலவு பண்ணுங்க. அப்போ வந்து இறந்தவருடைய ஆன்மா சாந்தி அடையறதுக்கு ஒரு வசதியாக உங்களுக்கு ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும்." அப்படின்னு சொன்னாரு. இப்போ பார்த்தீங்கன்னா, இவரு சொல்ற கருத்த வந்து அந்த டைம்ல வந்து நானு அவ்வளோ உன்னிப்பா அத கேட்கல. அதுக்கப்புறம் தனியா யோசனை பண்ணும்போது, உண்மையிலேயே இந்த கருத்து வந்து ரொம்ப யா ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து தான் இருக்கு. அதாவது அந்த காலத்தில மொய்ன்னு சொல்ட்டு வச்சதே வந்து என்னான்னு கேட்டீங்கன்னா, அ அந்த கல்யாணத்த பண்றவங்களுக்கும், வீட்ட கட்டி கிரகப்பிரவேசம் பண்றவங்களுக்கும் வந்து நெறைய சில பேர் வந்து கடன் உடன் பட்டு தான் வந்து பேங்க் லோன் எல்லாம் வாங்கி தான் வந்து வீட்ட கட்டியிருப்பாங்க. கல்யாணத்த பண்ணியிருப்பாங்க. இப்போ அதுபோல சுப நிகழ்ச்சிக்கு நம்ம போம்போது, அந்த மொய் குடுக்குறது வந்து அவங்களுக்கு இமிடியேட் ரிலீஃபா இருக்கும். அந்த பணம் வந்து
உடனடி தேவைக்கு பயன்படும் அந்த பணம். அதுக்காக தான் அந்த காலத்தில வந்து அந்த மொய் சிஸ்டத்தையே கொண்டு வந்தாங்க. இப்போ வீட்ட கட்டினவங்கன்னு சொன்னா எத்தனையோ கஷ்டத்துல இருப்பாங்க வீட்ட கட்டிட்டு. அவங்களுக்கு இந்த பணம் வந்து ஒரு ரிலீஃபா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, அ திருமணம், வீடு கட்டி முடிக்கிறவங்க அவங்க வீட்லலாம் பார்த்தீங்கன்னா, கல்யாணம் திருமணம் முடிஞ்ச கையோட அவருக்கு வந்து மேலக்காரங்களுக்கு செட்டில் பண்ணணும். அ கல்யாண மண்டபத்தில அந்த ஈபி சார்ஜு, மத்த சமையல்காரங்களுக்கு அந்த மாரி வந்து எல்லாருக்கும் வந்து செட்டில் பண்ணணும் பணத்த. அப்போ வந்து சில நேரத்தில அவர் கைய கடிக்கும். பணம் இல்லாம கொஞ்சம் அ கஷ்டப்படுவாரு. அந்த மாரி டைம்லலாம் பார்த்தீங்கன்னா, இந்த மொய் பணம் வந்து ரொம்ப உதவியா இருக்கும். அதுக்காக தான் அந்த காலத்துல இந்த சிஸ்டத்த கொண்டு வந்தாங்க. இப்போ அதே சிஸ்டத்த நம்ப இறந்தவர் வீட்டுக்கும் நம்ப பயன்படுத்துனா நல்லா இருக்குமே! அப்படின்னு சொன்னாரு. அதாவது நம்ப பேச போறது ஒரு மிடில் கிளாஸ் அண்டு வறுமை கோட்டுக்கு கீழ இருக்கிறவங்கள பத்தி தானே பேசுறோம். அதனால வந்து இத கொஞ்சம் மக்கள் கேட்குற இந்த வீடியோவ பார்க்குறவங்க, தயவுசெய்து வந்து கொஞ்சம் நீங்களும் உங்களுடைய கருத்த கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. அது மட்டும் இல்லாம சமூக வலைதளத்தில அதிகமா ஷேர் பண்ணுங்க. இத வந்து ஒரு சிலர் கடைப்பிடிச்சாலே வந்து மாற்றம் வரும். மாற்றம் வரணும். எப்பவுமே வந்து ஒரே இதில வந்து நம்ப போயிட்டு இருக்கிறத விட, இது போல ஒரு மாற்றம் வந்ததுன்னா, நல்ல ஒரு சமுதாய முன்னேற்றம் நடைபெறும். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், நலமுடன், நீடூழி. வந்தே மாதரம்! ஜெய் ஹிந்த்!